Hey guys, நான் ஷம்கி. வெல்கம் பேக் டு another வீடியோ. நேற்று February 19 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்ஸ் 2024 வந்து அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டோட சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்களும் பார்த்தீங்கன்னா 2024க்கான தமிழ்நாடு பட்ஜெட்ஸை வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய திட்டங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்ன ஸ்கீம்ஸ் அந்த ஸ்கீம்ஸ்லாம் எதுக்காக அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்டையுமே என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அது நிறைய இருக்குது. பட் நான் இந்த வீடியோவில் ஒரு 7 சொல்லியிருக்கேன். இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ அந்த பிடிஎஃப்பில் மொத்த பட்ஜெட் எல்லா விவரமும் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஹைலைட்டான ஒரு 7 விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் ஸ்கீம். அதாவது இது தமிழ் எதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் மாதம் 1000 ரூபாய் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அனுப்புகிற மாதிரி ஒரு ஸ்கீமு. அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ இல்லை அவங்களோட சப்போர்ட்டுக்காகவே 1000 ரூபாய் ஒதுக்கிட்டு அது மூலயமா ஒரு 3 லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்காது, அது என்னடா பட்ஜெட் தமிழ்நாடு, இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு, இது எல்லாத்துக்குமே எக்கானமி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், பொருளாதாரம். ஸோ இந்த பொருளாதாரத்தோட வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டோட ஜிடிபி, அதாவது எக்கானமி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் $350 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இது வந்து ஒரு 1 ட்ரில்லியனுக்கு ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருப்பாரு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்கானமியில் ஒரு நல்ல இடத்துக்கு போகணுன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த எக்கானமி க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற சில விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை தான் இந்த பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது தமிழ்நாடு வாரியாகவும் நடக்கும், இந்தியா வாரியாகவும் நடக்கும். இந்தியா பட்ஜெட்ஸ் ஆல்ரெடி February 1 அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்லாம் எதுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு, அதாவது குடிசைகள் இல்லாத ஒரு தமிழகம் அப்படின்ற ஒரு திட்டம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டோட ஒரு 1 லட்சம் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு இலக்கு தான் இப்போதைக்கு இருக்குது. அதாவது 2030க்குள்ளே 8 லட்சம் வீடு தமிழ்நாட்டில் கான்கிரீட் ஹவுஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோட தான் இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது ரூரல் ஏரியாஸில் இருக்க கிராம சைடு இருக்கவங்களுக்கு 8 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அது ரெண்டும் கிட்டத்தட்ட கனெக்டடான ஒரு ஸ்கீம் தான். மூணாவதாக பார்க்க போகிற ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாயமானவர் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியா கிராம சைடில் அந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 27,922 கோடி ரூபா, 27,922 crores வந்து அதுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்கி அங்கே இருக்க ரூரல் பஞ்சாயத்து அந்த எலெக்ஷன்ஸ்லாம் நடக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் தான் இந்த ஒரு விஷயம். அதையும் அங்கே அறிவிச்சிருந்தாங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நிறைய ஆர்கியாலஜிக்கல் அந்த காலத்தில் இருந்த பல விஷயங்களை வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணுற விதமாக 17 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஓப்பன் ஏர் மியூசியம் வந்து அங்கே அமைக்க போகிறாங்களாம். இது ஓப்பன் ஏர் மியூசியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபோட்டோஸ்லாம் போடுறேன். அதாவது இப்போ எப்படி நம்ம நார்மல் மியூசியம் இருக்கும், அங்கே இருக்க விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு தானே போகிறோம் அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள்லாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஓப்பனாகவே இந்த பிரிக்ஸு, அந்த செவறுகள், அந்த வீடுகள் அது எல்லாமே கட்டி வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அது எல்லாமே ஓப்பனாக இருக்கிற ஒரு பிளேஸாகவும் ஒரு மியூசியம் மாதிரி அங்கே கட்ட போகிறாங்க. அது 17 கோடி ரூபா வந்து அலோகேட் பண்ணி நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிவிக்கிற விதமாக ஒரு மியூசியம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. 5ஆவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். சுரா அப்படின்ற ஏஐ பற்றி கூட நான் வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏஐ வந்து வளர்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரி, ரிசர்ச், மெடிக்கல் இந்த மாதிரி விஷயங்களில் ஏஐயோட ஆதிக்கம் அதிகமாகணும், ஏகமாக யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு அதோட ப்ரோட்டோகால்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏஐ சம்மந்தமாக. அதுக்கு தான் தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம 6ஆவதாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து காலை உணவு திட்டம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போன வருஷம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது மூலமா நிறைய பேர் பயனடைஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது பிரைமரி 1st-லேருந்து 5th படிக்கிற பசங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்கணும்ல, அதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை வந்து கொண்டு வர போகிறதா ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்து மூலிமா 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் மீட்சி இயக்கம். இது ஆல்ரெடி போன பட்ஜெட்லேயே அறிவிச்சிருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீச்சஸ்லாம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் நிறைய பீச்சஸ் இருக்குது, இப்போ சென்னையிலே நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீச்சஸை ப்ரொடக்ட் பண்ணுற விதமாகவும் அந்த பீச்சஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணுற விதமாகவும் பருவநிலை மாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, கிளைமேட் சேஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காஷனோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது, அதெல்லாம் தவிர்க்கிற விதமாகவும் நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. 14 டிஸ்ட்ரிக்டில் 1076 நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பீச்சஸ் எல்லாத்துக்குமே
ப்ளூ ஃப்ளாக் 8 பீச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. 8 பீச்சஸ் இது மெரினா பீச் உட்பட இந்த எல்லா பீச்சுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வாங்கி தரப்பாங்க. என்னடா அது ப்ளூ ஃப்ளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி UNEP UNWTO FEE UCN அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி உலகத்தில் பூரா இருக்க ஒரு ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் வழங்குறாங்க. அதுதான் இந்த ஃப்ளாக் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீச்சஸை டெவலப் பண்ணுறதுக்காக, டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து 8 பீச்சஸ் மெரினா பீச் உட்பட 8 பீச்சஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்க பீச்சஸ்க்கு வந்து வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்ற ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 7 ஸ்கீம்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருந்த ஸ்கீம்ஸ். பட் இது இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதோட PDF நான் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி திட்டங்களை பற்றின, இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருந்தாங்களா, இந்தியாவுக்குன்னு ஒரு பட்ஜெட், அதை பற்றி நான் பேசலாமா பேச வேணாமா அப்படின்றத பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.